பூவுலக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு திருவிழா அப்படிங்கிறது எதுக்காக? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, குதூகலமாக இருப்பதற்கு, நண்பர்கள் உறவினர்களை பார்ப்பதற்கு, இனிப்புகள் பரிமாற்றிக்கொள்வதற்கு, இன்னும் பல வீடுகளுக்கு சென்று நம்முடைய உறவுகளை பாதுகாத்து மகிழ்ச்சி அடைவது. இதுதான் பொதுவாக ஒரு திருவிழாவுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு திருவிழா நம்ம கொண்டாடுறோம். திருவிழா முடிஞ்ச மறுநாள் காலையில் நீங்கள் வடசென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது ஸ்டான்லி மருத்துவமனை அல்லது ஜிஹெச் பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு போய் நீங்கள் பாருங்கள். எவ்வளவு சின்ன குழந்தைகள் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டு மூச்சு திணறி வந்து நெபுலைசர் வச்சுட்டு இருக்காங்க, நீ பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை தான் நம்ம கொண்டாட விரும்புகிறோமா? நம்முடைய திருவிழாக்களோட நோக்கம் வந்து பண்படுத்துவது. நம்முடைய திருவிழாக்களோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து மகிழ்ந்திருப்பது. நீங்கள் திருவிழா முடிஞ்ச மறுநாள் காலையில் உங்களுடைய வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளையோ அல்லது வயதானவர்களையோ மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் நெபுலைசர் வைக்க தான் திருவிழாக்களோட நோக்கமாக இருக்கும் என்றால் அது திருவிழாவா என்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வந்து வரும். பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடுவது என்பது கடந்த சில ஆண்டுகளாக அல்லது ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரபு. சரி, 100 ஆண்டாக இருக்கக்கூடிய மரபுன்னே வச்சுக்கலாம். தீபாவளி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுக்கிறதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவது என்பது கடந்த சில ஆண்டுகளாக தான், கடந்த சில 10 ஆண்டுகளாக தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த பட்டாசை ஏன் வெடிக்க வேண்டும்? இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு நன்மையும் கிடையாது. ஏற்கனவே நாம் மாசுபட்டுக்கிட்ட நகரங்கள் சென்னை ஆகட்டும், தில்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், எதாமல் ஆகட்டும், இந்த நகரங்கள் மதுரை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எதாமல் ஆகட்டும், இந்த நகரங்கள் மேலும் ஒரு மிகப்பெரிய காற்று மாசுபாட்டை சந்திப்பது தான் இந்த பட்டாசு செய்கின்ற ஒரே ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடியும். பட்டாசில் இருக்கின்ற கன உலகங்கள் பற்றி, அதில் இருக்கின்ற வேதியியல் பொருட்கள் பற்றி நாம் நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் நாம் பேசியிருக்கோம். நிறைய நம்முடைய பூவுலக யூடியூப் சேனல் நம்ம வந்து பேசியிருக்கோம். இவ்வளோ ஒரு மோசமான விஷயத்தை செய்து நம்முடைய திருவிழாக்களை ஏன் ஒரு மாசடைந்த திருவிழாக நாம் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி தான் நான் கேட்க விரும்புகிறோம். என்ன சொல்லுவாங்க, இது மட்டும் தான் வந்து மாசுபடுத்துதா, பட்டாசு மட்டும் தான் அவங்க மாசுபடுத்துதா? அப்படி தான் அங்கே யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் அனல் மின் நிலையங்களுக்கு எதிராக, குப்பை எரிவுலைக்கு எதிராக போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பட்டாசு என்பது அந்த 2 நாளில் குவிச்சு எல்லாரும் தெருவாக, வீதியாக, வீடாக வெடித்து ஒட்டுமொத்தமாக ஒரு புகை மண்டபமாக, ஒரு கேஸ் சேம்பராக நாம் நகர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொதுவாக ஒரு உலக சுகாதார நிறுவனம் சொல்வது என்பது காற்றோட குறியீட்டு 10 ppm 50 ppmங்கிறாங்க. அது எப்போவுமே சென்னையில் டெல்லியில் இருந்ததே இல்லை. 50 ppmலாம் எப்போவுமே சென்னையில் இருந்தது இல்லை. அது 2.5 நுண்துகளா அல்லது 10 நுண்துகளாக பொறுத்து அளவுகோல் மாறலாம். ஆனால் எப்பொழுதுமே வந்து 10 50 வந்து சென்னையிலையும் டெல்லியும் இருந்ததே இல்லை. எப்போவுமே 100 தான் இருக்கும். சில ஸ்தலங்களில் 70 இருக்கும், 100 தான் இருக்கும். ஏற்கனவே நாம் மோசமாக காற்றை சுவாசிக்க கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாசு வெடிக்கிறது பார்த்திங்கன்னா 300 400 700 800 போகும் சில நேரங்களில். ஏன்னா அவ்வளவு பட்டாசுகள் நாம் வந்து 2 நாட்களில் வெடிக்கிறோம். அப்போ நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, நமக்கு நாமே தலையில் கொள்ளிக்கட்டை வைத்து சொரிந்து கொள்வது தான் பட்டாசு வெடிப்பது. தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரும் எந்த விதமான நம்பிக்கைக்கு எதிராகவும் கிடையாது. அதாவது அவங்க விருப்பம், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பட்டாசு நீங்கள் வெளியில் வந்து வெடிக்கும் பொழுது பிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை நாம் விளைவிக்கிறோம். பிற உயிர்களுக்கு நாம் தீங்கு விளைவிக்கிறோம். பறவைகளும் விலங்குகளும் பயந்து ஓடுவதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த பட்டாசு வெடிச்சட்டத்தில் குழந்தைகள் அலறுவதை நாம் பார்க்க முடியும். நமக்கு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படுவதை நாம் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இதில் இருக்கின்ற கன உலோகங்கள் வந்து அலர்ஜியிலேருந்து ஆரம்பித்து கேன்சர் வரை காரணமாகக்கூடிய கன உலோகங்கள் தான் பயன்படுத்தப்படுது. இதை வந்து எத்தனை நாளுக்கு நாம் அனுமதிக்க போகிறோம்? ஒரு முற்போக்கு சமூகமாக, ஒரு வளர்ந்த சமூகமாக, அதுவும் குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் சூழலியல் சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்ற காலகட்டத்தில் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு நாம் இந்த பட்டாசுகளை அனுமதிக்க போகிறோம், வெடிக்க போகிறோம் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். நாங்கள் யாரும் திருவிழாக்களை கொண்டாடுவதற்கு எதிரானவர்கள் கிடையாது. மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் அந்த வாழ்த்து பலருடைய மூச்சுக்காற்றை நாசப்படுத்துகிறது, தொலைக்க வைக்கிறது காரணமாக இருக்குது என்றால் நிச்சயமாக அதை நாம் தடுக்க வேண்டிய, தவிர்க்க வேண்டிய, கைவிட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எத்தனை நாளைக்கு தான் நம்ம சிவகாசி மக்களோட வாழ்வாரத்தை பற்றி பேசிட்டு இருக்க போகிறோம்? இந்நேரம் எத்தனை பேர் அந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டு இறக்குறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காற்றை சுவாசிக்கிறாங்க, அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படிப்பட்ட காற்றை சுவாசிக்கிறாங்க, இதெல்லாம் நாளுக்கு நாள் நாம் வந்து தினம் செய்தித்தாளில் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பட்டாசு ஆலை வெடி விபத்து, 15 பேர் மரணம், கோடவுனில் தீ பிடிச்சிச்சு 10 பேர் மரணம். தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் எத்தனை செய்தி பார்த்துட்டு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு ஆலைகள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்படி மோசமாக பாதிக்கப்படுறாங்க நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த வாழ்வாதாரத்தின், மக்களின் வாழ்வாதாரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒரு சமூக குற்றமாக மாறி, இட்ஸ் அ சோஷியல் ஈவில். கிராக்கர்ஸ் ஆர் அ சோஷியல் ஈவில். நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்.
எந்த ஒரு பிரச்சனை நாம் வந்து ஒரு சமூக குற்றமாக மாறுகிறதோ அந்த பிரச்சனையை முற்றிலுமாக கழுவிடுவது தான் சமூகத்துக்கு நல்லது. லாட்ரி டிக்கெட் ஒரு உதாரணம், குதிரை பந்தயம் உதாரணம். லாட்ரி டிக்கெட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்றொன்று விற்கப்பட்ட போது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் லாட்ரி டிக்கெட்டை நம்பி பல பேர் சூசைட் பண்ண ஆரம்பித்த பிறகு அரசாங்கம் விழித்து கொண்டு அதை தடை செய்யுது. அந்த லாட்ரி டிக்கெட் நம்பி பலாயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்த்தாங்க. அதை நம்பி விற்பவர்கள், பிரிண்ட் பண்ணுறவங்க, முகவர்கள் என பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நம்பி இருந்தாங்க. ஆனால் அரசு அதை சமூக குற்றமாக மாறிய போது தடை செய்தது. குதிரை பந்தயம் அப்படி தான். அதில் பெட்டு கட்டி சூசைட்ஸ் அதிகமாச்சு, இழந்து தெருவுக்கு வந்து அவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு. ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் பெட்டிங், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் தடை செய்வதை. அப்போ ஏன்னா அது வந்து சோஷியல் ஈவலாக வந்து மாறுது. அதேபோல் தான் பட்டாசுகள் ஒரு சமூக குற்றம். அதை கைவிட்டு தீபாவளி என்கிற திருவிழாவை, பண்டிகையை கொண்டாடுவது தான் இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை. அந்த வகையில் பட்டாசில்லா தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நன்றி.